ஏனென்றால் யாரும் விரும்புவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுகமாக இருக்கும் பொழுது இன்னொருவர் ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்காக ஒரு வந்தால் உங்களுக்கு மனசில் உள்ள நோவு ஏற்படும். அதனால உள்ள தூய்மை அடைய வேண்டும். நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ற அந்த மனப்பான்மை பெற்று எல்லோரும் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற அந்த உணர்ச்சி இருக்க வேண்டும். அந்த நல்லெண்ணம் பெற்று வாழ வேண்டும். நான்காவது பொய் சொல்லாமை. நாங்கள் பொய் சொல்லி ஏமாற மாட்டேன், மற்றவர்களை ஏமாற்ற போக மாட்டேன். ஏனென்று சொன்னால் நான் ஒருவருக்கு பொய் சொல்லி ஏமாற்றினால் அவனுக்கு ரொம்ப துக்கம் ஏற்படும். பொய் சொல்லி அவன் பணத்தை பிடுங்கினால் நோவு ஏற்படும். எனவே பொய் சொன்னால் அந்த உள்ளத்திலே நோவு ஏற்பட்டு என்ன பொய் சொன்னாங்களே, ஏமாத்துறாங்களே, பொருளை மோசம் பண்ணாங்களே என்ற அந்த கெட்ட எண்ணம் உங்களுக்கு வந்து கூட என்னாவது உள்ளத்தில் துவேஷம், பகை, சிட்டு, கோபம் எல்லாம் ஏற்படும். எனவே அந்த பொய் நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் ஐந்தாவது புத்தியை மயக்கக்கூடிய மதுபான வஸ்துக்களை உட்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சாராயம் குடித்தாக்கா அவனுடைய அந்த உணர்ச்சி போயிடும், அந்த அந்த சுவாதீனம் இல்லாமல் போயிடும். வீட்டுக்கு வந்த பிறகு பொஞ்சாதிக்கும் பிள்ளைகளுக்கும் அமைதி கிடையாது. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேர் குச்சி வீட்டுக்கு வந்த பிறகு எத்தனையோ சண்டைங்கோ சச்சரவு, அப்புறம் அந்த பொருள் குடிப்பதற்காக எதுவும் காசு வேண்டும், எப்படியோ காசு பிடிங்கிட்டு போய் சாயந்தரம் சாராயம் குடிக்க வேண்டும். அந்த சாராயத்தை குடித்து பான் பராகோ சாராயமோ பீடி சிகரெட்டோ இதெல்லாம் பழக்கம் பண்ணால் நமக்கு சீக்கிரம் நோய் ஏற்படும். குடிக்க 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 என்ன ஆகிடும், உள்ளக்கூடிய லங்ஸோ ஹார்ட்டோ பவர் இதெல்லாம் கெட்டு போயிடும். உள்ளத்தில் இந்த லங்ஸு ஹார்ட்டோ கிட்னி எல்லாம் கெட்டு போன பிறகு மறுபடியும் ரிப்பேர் பண்ண முடியாது. அகால மரணம் ஏற்படும். அகால மரணம் ஏற்பட்டால் பெல்லு பிண்டைகள் கதி என்ன, பொஞ்சாத்தி கதி என்ன, பிள்ளைங்கள கதி என்ன? அதனால்தான் இந்த பஞ்சசீலம் கடைபிடிக்கும் பொழுது நாங்கள் ரொம்ப நாள் வாழ்வோம். இப்போ 40 வருஷம் வாழ்க்கின்றவன் நாங்கள் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் சுகமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டுமானால் பஞ்சசீலத்தை கடைபிடிக்க வேண்டும். நமக்கு நோய் நொடி வராது. இந்த டாக்டரும் தேவையில்லை. நமக்கு நோய் வரையில்லை சொன்னாக்கா டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, நோய் வராது. ஏனென்றால் பஞ்சசீலம் கடைபிடிக்கும் பொழுது நம்ம ரத்தம் பியூர் ஆகிடும். ரத்தம் இருக்கின்றது, இந்த ரத்தம் கெட்டு போகாது. ரத்தம் கெட்டால் தான் நோய் வரும். அது கூடவே நீங்கள் தினமும் பகவான் புத்தர் போதித்த மங்கள மைத்ரி பாவனா செய்ய வேண்டும். நான் சுகமாக இருக்க வேண்டும், என்னை போலவே என்னுடைய பிள்ளைகள் என் பொஞ்சாத்தி சுகமாக இருக்க வேண்டும், என்னை போலவே என் உறவினர்கள் தாய் தந்தை எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும். அதுபோலவே இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய எல்லோரும் மக்கள் ஜீவராசிகள் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும். நம் பாரத நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லோரும் மக்கள் ஜீவராசிகள் அனைவரும் என்றும் சுகமாக இருக்க வேண்டும். உலகத்திலே வசிக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிகின்ற கண்ணுக்கு தெரியாது இருக்கின்ற பிராணிகள் மனுஷங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும், அன்புடன் வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் சொல்லி அந்த மங்கள மைத்ரி பாவனா காத்தாலே சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுது உங்கள் உள்ளத்திலே அந்த பகை துவேஷம் கோபம் அது எல்லாம் கெட்ட எண்ணங்கள் வராது. பௌத்தம் என்று சொன்னாலேன்னா அது பியூரிட்டி. அப்புறம் சுதந்திரமாக வாழ வேண்டும். யாருக்கும் பயம் கிடையாது. உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக எந்த கடவுளும் சரி, எந்த சாமியும் சரி, இந்த தெய்வம் சரி எங்கே இருந்து வராது. என்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது. நான் சுகமாக வாழ முடியும்.
உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய எந்த கடவுளும் கிடையாது, சுகம் கொடுக்கக்கூடிய கடவுளும் கிடையாது. சுகம் துக்கம் உன் கையில் இருக்கின்றது. சுகத்தையும் பெற முடியும், துக்கத்தையும் பெற முடியும். உங்கள் வீடானது நீங்கள் நரகம் பண்ணிக்கலாம், சொர்க்கம் பண்ணிக்கலாம். அதனால நாங்கள் வீடு நரகமாகக்கூடாது, நரகத்திலே வாழக்கூடாது, சுகமாக வாழ வேண்டும், சொர்க்கத்திலே வாழ வேண்டும். இந்த சொர்க்கமான இங்கே அமைத்து கொள்ள முடியும். பஞ்சசீலங்க அடிப்படையில் நாங்கள் வாழும் பொழுது புத்தரை சரணடைகிறோம். புத்தரை சொன்ன ஞானி, ஞானம் கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 22 வருஷ காலமாக இதனை படிப்பதற்காக தெரிந்துருக்கலுக்காக அவர் 22 வருஷங்கள் எடுத்தார். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நமக்கு உயர்ந்த சிரேஷ்டமான புனிதமான மார்க்கம் என்று சொன்னால் பௌத்தம். எனவே நீங்கள் அனைவரும் நாங்கள் புத்தர் சொல்லிய தர்மத்தை கடைபிடிக்கின்றோம். அந்த தர்மத்தை நமக்கு போதிக்கின்ற பிக்கு சங்கத்தை நாங்கள் அனுசரிக்கின்றோம். இவ்வாறு நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும். அவன் சொன்னால் இவன் சொன்னால் அப்படி செய்யக்கூடாது. இனிமேல் தர்மத்தை படிக்கணும், தர்மத்தை கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு ஆராய்ந்து பார்க்கணும், இது சரியா தப்பா. சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், சரியில்லை சொன்னால் வானா. அதான் புத்தர் சொன்னதை நான் சொன்னான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளாதே. அந்த புக்கில் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது, மனுஸ்மிருதியில் இருக்குது, வேதாந்தத்தில் இருக்குது, வானா நமக்கு சரியா இருக்குதா இல்லையா ஆராய்ந்து பார்க்கணும். கடைபிடியுங்கள், மனதை சுத்தி செய்யுங்கள். இதுவே புத்தரின் போதனையாகும். இந்த சத்திய வசனங்களால் நமக்கு எல்லா துக்கங்களும் விநாசம் அடையட்டும். இந்த சத்திய வசனங்களால் நமக்கு எல்லா பயங்களும் விநாசம் அடையட்டும். இந்த சத்திய வசனங்களால் நமக்கு எல்லா ரோகங்களும் விநாசம் அடையட்டும். இந்த சத்திய வசனங்களால் நமக்கு அனைத்து அகுசலங்களும் விநாசமடையட்டும். இந்த சத்திய வசனங்களால் நமக்கு அனைத்து அக்கிரமங்களும் விநாசமடையட்டும். இந்த சத்திய வசனங்களால் நமக்கு அனைத்து அதர்மங்களும் விநாசமடையட்டும். இந்த சத்திய வசனங்களால் நமக்கு அனைத்து பாவங்களும் விநாசமடையட்டும். இந்த சத்திய வசனங்களால் நமக்கு எப்போதும் சுகம் உண்டாகட்டும். இந்த சத்திய வசனங்களால் நமக்கு திரிசரண மங்களம் உண்டாகட்டும். அம்பேத்கர் ஜீவன் பிரசாத் எஜுகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ட்ரஸ்ட். See here Tathagata Gautam Buddha, Bodhisattva Baba Sahib Ambedkar, you must remain ever grateful for having shown the path of Dhamma. Buddha is the representation of enlightenment and Ambedkar is the symbol of empowerment, Sabalikarana. In order to realize the empowerment of Dr. Ambedkar and the enlightenment of Gautama Buddha, we need to follow Panchashila. Here, honorable, venerable monks are gathering here in their presence. I administered the Panchashila. Panchashila means having faith in Buddha, Dhamma, Sangha, the three Ratnas, the protective forces, and at the same time, the Panchashila, not to kill, save the life, not to steal, be generous, have family, loyal, faithful relationship between husband and wife, and not to tell a lie. At the same time, tell the truth, and you must bear in your mind that you should not take intoxicating liquors. You must give up intoxicating liquors and take nutrient food in order to make your mind and body strong enough by realizing the path of Buddhism.
See, history has got so much of instances about Tamil Nadu. Bodhidhamma from Kanjivaram, Kavicivarapuram. From Kavicivarapuram, Bodhidhamma went to China and preached Buddhism. Annagarika Dhammapala, who established a Mahabodhi Society in Bangalore, in Tamil Nadu, in different parts of India. And besides, you have Sangam literature. The Sangam literature, it is the original source of the Buddhist literature. Manimekalai, the Bhikkhuni, and Kundalini Kesha. Kesha Kundalini Bhikshuni. See, Buddhism contains the 10 points to be realized. The discussion between Kesha Kundali Kesha and Sariputra, the greatest disciple of Buddha. The 10 points raised. What is number one? You must bear in your mind what is number one. Number one is the food. All living beings sustained by food. You must take nutrient food. The second point is body and mind, Nama Rupa. You must remember. If anybody asks you, you must tell the fact that you are the body and mind, Nama Rupa. The three feelings, the three Vedanas, Sukha Vedana, Dukkha Vedana, Tatastha Vedana, happy feeling, unhappy feeling and neutral feeling. The fourth point, the Four Noble Truth is the core of Buddhism. What is Four Noble Truth? Buddha stated that, "Oh monks, I took so many births just for not understanding the Four Noble Truth." Dukkha, Uttu Dukkha, Muppu Dukkha, Roga Dukkha, Marana Dukkha, Apriyarudane Bereyudu Dukkha, Priyarana Agaluvudu Dukkha, Panchaskandagale Dukkha. This Dukkha is to be transformed into happiness. And there is suffering of death. What Buddha gave the message is from Buddha Gaya to Saranath. He walked the distance in order to preach, in order to beat the drum of deathlessness. Amatatvada Nagariyana Saralikagi, Buddha went to Saranath. Therefore, to solve the problems of the people in India and the people around the world, Buddhism is the only path, the path of purification. Therefore, I appeal to the pressmen of Tamil Nadu to send the message from this conference is journey towards wisdom. Journey towards wisdom. In order to realize the wisdom, we are following the path of Dr. Ambedkar of empowerment. The children should develop more. They have to educate, higher education. Basic education is not enough. The students should learn English language along with the Tamil language. Higher education you have to realize, and you must occupy good positions. By following the path of Buddha, you will have health, wealth and happiness. You may have landed property or you may not have the landed property. But every individual has got the mind. Through this mental world, you have infinite mental land. Through this land, you can cultivate purification, cultivation and development of the world. You can create a new society. The society of enlightened society. What Ambedkar dreamt. And India needs an enlightened leader. India needs enlightened teacher. India needs enlightened father, enlightened mother, enlightened children. Then only scholars and distinguished members who are gathering here and the persons who are directly, indirectly contributed for organizing this function, this sort of Vellore district function should spread the rest of the Tamil Nadu. All the people of Tamil Nadu, by accepting the path of Buddha, we can draw the relationship between man and man. What Buddha gave to the humanity? Buddha gave happiness. Buddha gave enlightenment. Buddha bridged the gap between man and divinity. You need not go in search of God. The divine beings will come to your protection for your empowerment and enlightenment. Then only by following the path of Buddha, the seasonal rainfall, the proper environmental facilities will be available. Therefore, I appeal to you one and all. And in the name of Buddha, Dhamma, Sangha, Three Ratnas, will protect you a lot, protect the interest of people of Tamil Nadu, people of India and people around the world. May all the people be happy. May you all realize the Buddha, Dhamma, Sangha's aim of attaining the path of Nibbana. Nibbana is Arogyam Paramalabham, Santutti Paramadhanam. Viswasa Paramanyati, Nibbanam Paramasukam. Sadhu, sadhu, sadhu. Yes. Dhammam
संघं शरणं बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं
Om